சித்த மருத்துவத்தில் வந்து கிட்னி செல்களை வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னாக்க, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். நெரிஞ்சில், மூக்கரட்டை, தண்ணீர் விட்டான், நீர்முள்ளி இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம கொடுப்போம். இதில் ரொம்ப பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, யானை நெரிஞ்சில் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த யானை நெரிஞ்சிலை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். முள் வந்து ரொம்ப பெருசாக நல்லா பெருசாக இருக்கும். சரிங்களா? செடி நல்ல தண்டு நல்ல கெட்டியாக நல்லா அதுவும் நல்லா இருக்கும். நெரிஞ்ச முள்ளிலே நல்லா நல்லா ஹைட்டாக வளரும், நல்லா பெருசாக இருக்கும். யானையே அதை வந்து மெரிக்கிறதுக்கு வந்து பயப்படும். அது மெரிக்காது யானை. அதனால தான் யானை நெரிஞ்சல் அப்படின்றது வந்து அதுக்கு பேர். யானை அது மேலே நடக்காது. அந்த செடியை வந்து மிதித்து நடக்காது. அது குதிச்சுன்னா அது வலி ரொம்ப நாள் கஷ்டப்படும். அதுக்காக அதனால தான் அது பேரே யானை நெரிஞ்சல். அந்த செடியை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா விட்டு கலக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஜல்லு மாதிரியான திரவம் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா கரையும். நல்லா கரைஞ்சிச்சு அப்படின்னாக்க, அந்த தண்ணியை வந்து ரெகுலராக குடிச்சிங்க அப்படின்னாக்க, யூரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு 1 வீக்கில் வந்து நல்லா கண்ட்ரோல்ட் ஆகும்.